தேவனுடைய ராஜ்யம் என்கிற பதம் வேதத்திலே பரலோக ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லி பல வடிவங்கள்ல அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு வசனம். யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த புதுசுல அவன் என்னன்னு பிரசங்கம் பண்ணினானா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினானா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை கலிலேயாவில் ஆரம்பித்தப்போ அவர் என்ன பிரசங்கம் பண்ணினாரா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணினாரா. இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே சீஷர்கள் தங்களுடைய ஊழியங்களை செய்யும் போது கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம், நாம் இப்படி அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அவசியமா இருக்குதுன்னு சொல்லி சீஷர்களும் பிரசங்கம் பண்ணினாங்க. இது எல்லாராலும் போதிக்கப்பட்ட ஒரு காரியம். இது போதிக்கப்பட்ட காரியம் மாத்திரமல்ல, இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியமும் கூட. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தாவீதின் சிங்காசனத்தை அவர் என்ன பண்ணுவாரா, நிலைப்படுத்துவாரா, அந்த ராஜ்யத்தை நிலைப்படுத்துவாரா. அதை எது செய்யுமா, சேனைகளின் தேவனுடைய வைராக்கியம் அதை செய்யும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்ல ஒன்று. தலைமுறையாய் போதிக்கப்பட்ட காரியமாய் இருந்ததுனால ஜனங்களும் அதுக்காக ஆவலாய் காத்திருந்தாங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 25வது வசனத்துல சிமியோன் என்கிற ஒருத்தனை பத்தி வேதம் சொல்லுது, அவன் இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருந்தான்னு சொல்லி. அதே அதிகாரம் 38வது வசனத்துல அன்னாள் என்கிற இன்னொரு தீர்க்கதரிசியை பற்றி வேதம் சொல்லுது, அவர் எருசலேமிலே ரட்சிப்பு உண்டாக காத்திருந்தாளாம். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறக்குனான்ல அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, அவனை பற்றி வேதம் சொல்லும் போதும் அவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லு. தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது, தலைமுறையாய் போதிக்கப்பட்டது. எனவே ஜனங்க காத்திருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யம் வருதுன்னு சொல்லி. கிறிஸ்து பிறக்க போகிறார்னு சொல்லி கடைசியா காபிரியல் என்கிற தூதன் வந்து மரியாள் இடத்துல சொல்லுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31 33 வரைக்கும் உள்ள வசனங்கள். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷத்துக்கு முன்னால என்ன வார்த்தை சொன்னானோ ஏறக்குறைய அதே வார்த்தைகளை கோட் பண்ணி இங்க ஒரு தேவதூதன் வந்து சொல்றான், நீ ஒரு குமாரனை பெற போகிறன்னு சொல்லி. அவர் என்ன செய்ய போகிறார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது, அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இந்த தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொல்லி ஜனங்க ஆவலாய் காத்திருந்தாங்க. கடைசியில இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார். அவருக்கு பின்னால கொஞ்சம் சீஷர்கள் போனாங்க. இந்த சீஷர்கள் கூட அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்பிதான் போனாங்க. இவர் ஒரு நாள் ராஜாவாக போகிறார், நாம இவர் பின்னால போயிட்டு இருந்தோம் சொன்னா நமக்கு சில போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான் என்று சொல்லி கேட்டாங்களாம். 20வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்த்தோம்னா, வலது பக்கத்துல யார் இருக்க போறா, இடது பக்கத்துல யார் இருக்க போறான்னு சொல்லி வாக்குவாதம் நடக்கிறத பார்க்கிறோம். சீஷர்கள் கூட அதை எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், தேவகுமாரன் வரப்போகிறார், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொல்லி தலைமுறையாய் ஆவலாய் காத்திருந்தப்போ அந்த தேவனுடைய குமாரன் வந்துட்டாரு. இதோ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் பின்னாலையும் ஒரு கூட்டம் போகுது. கடைசியில என்ன ஆகுது, அவரை பிடிச்சு சிலுவையில் அடிச்சுட்டாங்க, அவர் செத்து போயிட்டார். அவர் பின்னாடி வந்தவங்க
ஐயோ நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போச்சேன்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டாங்க. எம்மா ஊருக்கு நடந்து போன 2 சீஷர் சொன்ன வார்த்தையை பார்த்தோம் சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 21வது வசனம். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர்னு சொல்லி நாங்க நம்பி இருந்தோம். எல்லாம் போச்சு. அவங்க முகங்கள் எப்படி இருந்துதா? பயங்கர வாடலா இருந்ததா. நீங்க ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஊருக்கு புதுசா? இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆச்சு பிரதர். நாங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இவர் பின்னால வந்தோம். இவர் தான் மீட்டு ரட்சிக்க போறாருன்னு நினைச்சோம். கடைசியில் இவர் கதை இப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் வருதுன்னு சொல்லப்பட்டது. தேவனுடைய ராஜ்யம் அந்த குழந்தை பிறக்கும் போது வந்துரும்னு சொல்லப்பட்டது. அந்த குழந்தை பிறந்தது, ஊழியம் ஆரம்பிச்சது, எல்லாரும் நம்பி இருந்தாங்க, ஆவலா காத்திருந்தாங்க. ஆனா அவர் மரித்து போயிட்டாரு. அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் பொய்த்து போனதை போல ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ விசாரிச்ச பிலாத்து அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டான். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 33 37 வரை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். ராஜ்யம் உலகத்துக்கு உரியது அல்லன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை விசாரிக்கிற பிலாத்தின் இடத்துல சொல்லுகிறார். நீ ராஜாவான்னு கேட்கிறான். ஆம் ராஜா தான் சொல்றாரு. ஆனா என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்லன்னு. அவரை தூக்கி சிலுவையில் அடிச்சுட்டாங்க. சிலுவையில் அடிச்சப்போ அவர் கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தருளும்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து, இல்லப்பா என் ராஜ்யம் எல்லாம் காலியா போச்சு, நான் நினைச்சேன், அப்படி நடக்கல. அப்படியா சொன்னாரு? இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய்ன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. என் ராஜ்யம் உலகத்துக்கு உரியது அல்லன்னு சொன்னாரு. கள்ளன் பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ என்னோட பரதேசில இருப்பேன்னு சொல்லி. அவர் பின்னாடி வந்த சீஷர்கள் ஏமாந்து போயிட்டாங்க. அவருடைய ராஜ்யம் இவ்வுரியத்துக்கு அல்லன்னு சொல்றாரு. ஆனா அதே இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நாம் வாசிச்ச லூக்கா 17வது அதிகாரம் 20, 21 வசனங்கள்ல கேக்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்ப ஆண்டவரே வரும்? அவர் என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யம் இதோ இங்கேன்னு சொல்லியும் இதோ அங்கேன்னு சொல்லியும் சொல்லுகிறதற்கு ஏதுவாயிராது. அது எங்க இருக்கு? உங்களுக்கு உள் இருக்குதான். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்குதான். ஆனா இயேசு சொல்ற, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்லன்னு. என்ன ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்குன்றீங்க, இவ்வுலகத்துக்குரியது அல்லன்றீங்க, ஸ்தாபிக்க போறாருன்றீங்க, கடைசியில சிலுவையில் அரைச்சிட்டாருங்கன்றீங்க, கடைசியில இவர் தான் மீட்டு ரட்சிப்பார்னு நினைச்சோம். இதெல்லாம் நடந்து 3 நாள் ஆச்சுன்னு அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. என்னதான் காரியம் ஆண்டவரேன்னு சொன்னா, அதை ஆராயறதுக்கு தான் இன்னைக்கு நாம கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்கிற பதம் வேதத்துல ஏராளமாய் பயன்படுத்தப்பட்டாலும், தேவனுடைய ராஜ்யம் என்கிற காரியம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டு தலைமுறை தலைமுறையாய் ஜனங்க ஆவலாய் காத்து கொண்டிருந்தாலும், தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, வேதம் என்ன சொல்லுது என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை 3 விதமாக வேதம் சொல்லுது. அதே வார்த்தையை பயன்படுத்துறதுனால நமக்கு அதிக குழப்பமா இருக்கு. அந்த 3 விதமான தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள போகிறோம். வேதம் என்ன நமக்கு போதிக்குதுன்னு சொல்லி. முதலாவது காரியம் தான் என்னது? லூக்கா 17வது அதிகாரம் 20, 21 வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இது முதல்
விதமான தேவனுடைய ராஜ்யம், இது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், இது தேடப்பட வேண்டிய தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யம் நாம் தேடி